நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவரும் செயல்களில் மகத்துவம் உள்ளவரும் உண்மையும் பரிசுத்தமும் நிறைந்த பரலோகத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேடா பீஸ் நிகழ்ச்சியிலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களிலே கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு பேசும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். அதுல சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மை அவருடைய கிருபை தாங்கி, மோசமான சூழ்நிலை என்றால் நம்மை தாங்கி, ஆபத்தான நிலைமை என்றால் நம்மை தாங்கி அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் இதை பார்க்கிற யாவரையும் ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவாராக. உங்களுக்காக இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். அது இப்படி சொல்லுகிறது: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இப்பொழுது ஒரு சில ஆபத்துகளில் நீங்கள் இருந்து, வேதனைகளில், துக்கத்தில் இருந்து, கடன் பாரத்தில் இருந்து, வியாதியில இருந்து நீங்க இந்த நேரத்தில் ஜெபிக்க கூடாதபடிக்கு நீங்க குறுகி போய் இருப்பீர்கள் என்று சொன்னால், முடங்கி போய் இருப்பீர்கள் சொன்னால், உங்கள் பலன் மீண்டும் நாளுக்கு நாள் குறுகி கொண்டே போகும். இந்த ஆபத்து நேரத்தில் நீங்கள் தைரியம் கொண்டு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பலன் அதிகரிக்கும் என்று இந்த வேதத்தின் மறுபதம் விளக்குகிறது. அப்படியாக நான் தரிசனமாக பார்த்து சொல்லுகிறேன். இந்த நாட்களில் ஆபத்து காலத்தில் இருக்கிறவர்கள் அநேகரை நான் பார்க்கிறேன். அநேகரை என்னால் உணர முடிகிறது. இந்த ஆபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பலன் குறுகி போகும். ஆகையினாலே நீங்கள் பலன் கொண்டு, மீண்டும் தைரியம் கொண்டு, மீண்டும் விசுவாசத்தில் அதிகரித்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வானாதி வானங்களுக்கு மேலாக தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீட்டில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற ஏசப்பா, எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிற ஏசப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆபத்தில் இருக்கிறவர்களை கரம் பிடித்து கரையேற்றி விட்டு அவர்களை அழகு பார்த்து அவர்களை ஒருக்கி அலங்கரித்து பரலோகத்திற்கு அவகாசிகளாக என் தேவன் மாற்றணுமே நான் செபிக்கிறேன். இவர்கள் முடங்கி போகக்கூடாது, குன்றி போகக்கூடாது. நாளுக்கு நாளுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் நீர் அப்படி செய்வேன் என்று நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். பார்க்கிற யாவரையும் நான் பிளஸ் பண்ற உம்முடைய நாமத்தினாலே அப்பா, உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, ஆசீர்வதிக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.